வேலூர் பக்கத்தில் உள்ள ஆம்பூர்லேருந்து ஒரு கஸ்டமர் நம்மளுக்கு கால் பண்ணி விரால் மீன் வளர்ப்பு செய்யலான்னு நான் இருக்கேன், அதுக்கு எனக்கு பயோஃப்ளாக் முறையில் தொட்டி அமைச்சு கொடுங்கன்னு சொல்லியிருந்தார். அவருக்கு பார்த்தீங்கன்னா பயோஃப்ளாக் முறையில் தொட்டி பார்த்தீங்கன்னா 3 தொட்டி அமைச்சு கொடுத்தோம் 6 டயமீட்டரில். எதுக்காக 3 தொட்டி அமைச்சு கொடுத்தோம் பார்த்தீங்கன்னா, விரால் மீன்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது ஒரு மாமிச உண்ணி, தன்னுடைய இனத்தையே அதுக்கு பார்த்தீங்கன்னா உண்டு வாழக்கூடிய ஒரு உயிரினம். இந்த மீன்களை பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட நாட்களுக்கு அப்புறம் பிரித்து விட்டு வளர்க்க வேண்டும். அதனால தான் 3 தொட்டி அமைச்சு கொடுத்துருக்கோம். இதில் இந்த விரால் மீன் வளர்ப்பில் பார்த்தீங்கன்னா பெரிய மீன்கள், நடுத்தரமான மீன்கள், சின்ன மீன்கள் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சுட்டு கண்டிப்பாக வளர்க்கணும், இல்லைன்னா தொழில் நஷ்டமாயிடும். இது போல் மீன் வளர்ப்பு பற்றி தெரியாதவங்களுக்கு மீன் வளர்ப்பு சம்மந்தமான தகவல் நம்ம சொல்லிக் கொடுத்து, அதில் எப்படி மீன் வளர்க்கணும், எந்த வகையான மீன் நீங்கள் வளர்க்க போகிறீங்க, அதை எப்படி வளர்க்கணும்னு சொல்லிட்டு சொல்லிக் கொடுத்து அவங்களுக்கு ஒரு சிறந்த தொழிலை எப்படி நம்ம உருவாக்கி கொடுத்துட்ருக்கோம். இது போல் வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கும் மீன் வளர்ப்பு செய்யணும் ஆசை இருந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு இது போல் பயோஃப்ளாக் முறையில் மீன் தொட்டி அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் மீனாடி தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கு சிறந்த முறையில் மீன் பண்ணி அமைச்சு கொடுத்து அந்த மீன்களை எப்படி வளர்ப்பு செய்யணும், அதை எப்படி விற்பனை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு முழுமையான ஆலோசனை உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். தேவைப்படுறவங்க கண்டிப்பாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள்.